யாரு? கொஞ்சம் யாருன்னு சொல்லு சோம்நாத். சோம்நாத், உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொன்னா, நீ அப்ரூவர் ஆனா உனக்கு எந்த தண்டனையும் இல்லாம காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. சொல்லு சொல்லு சோம்நாத். ஷரத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவரை நீ எதுக்காக கொல்ல முயற்சி பண்ண? சொல்லு சோம்நாத். நான் சரத்தை கொல்ல நினைக்கல. அவரை கொல்ல சொல்லி என்ன அனுப்புனாங்க. யாரு யார் அனுப்புனா? சொல்லு சோம்நாத். கீர்த்தி மேடம். டிசிபி கீர்த்தி மேடம் தான் சரத்தை கொல்ல அனுப்புனாங்களா? ஏன் அனுப்புனாங்க? நீ ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்ட? சொல்லு சோம்நாத். சொல்லு, நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? சொல்லு சோம்நாத். ராதா ராதா ராதாவ சொல்லு. சோம்நாத் 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 சோம்நாத். ஏய் சோம்நாத், சோம்நாத் சோம்நாத். மதன் என்னாச்சு? சோம்நாத் சோம்நாத் கண்ண தர. மதன் என்னாச்சுன்னு பாருங்க. சோம்நாத் சோம்நாத். சோம்நாத் சோம்நாத் இங்க பாரு சோம்நாத், கண்ணு முடிச்சு பாரு. சோம்நாத் சோம்நாத். என்னாச்சு மதன்? சோம்நாத் மதன், சோம்நாத்துக்கு என்னாச்சு? சோம்நாத் ஏன் திடீர்னு அசைவு இல்லாம இருக்காரு? மதன், என்னாச்சு மதன்? என்னாச்சுன்னு சொல்லுங்க மதன், ப்ளீஸ். சாரி ஏசிபி சார். சோம்நாத் இறந்துட்டான். கிட்ட முழுசா வாக்குமூலம் வாங்கலையே. மதன் நல்லா செக் பண்ணி பாருங்க மதன். கிளியரா செக் பண்ணியாச்சு சார். He is no more. ஷரத்தை கொல்றதுக்காக கீர்த்தி மேடம் தான் இவனை அனுப்புனாங்கன்னு சொன்னான். முழு விவரமும் சொல்றதுக்குள்ள இறந்துட்டானே. ராதா பத்தி கூட ஏதோ சொல்ல வந்தான். ஆனா எதையும் முழுசா சொல்லலையே. அதுக்குள்ள இறந்துட்டான் ஏசிபி சார். சரி, நம்ம முதல்ல அர்ச்சனாவி சக்தியும் பார்த்து விஷயத்த சொல்ல வாங்க. சரி வாங்க. வாங்க. வணக்கம் மேடம். என்ன திடீர்னு ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? அர்ச்சனா மேடம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதான் உங்களை பார்க்க வந்தோம். அந்த சோம்நாத் வாக்குமூலம் கொடுத்துட்டான் சக்தி. சரத்தை கொல்ல அவனை அனுப்புனது யாருன்ற உண்மையை சொல்லிட்டான். யாரு
யார் அனுப்பினது மதன்? சரத்தை கொல்ல அவனை அனுப்பின குற்றவாளி யாரு? டிசிபி கீர்த்தி. என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல சோம்நாத் கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு தான் உங்களை பார்க்க வந்தோம். சோம்நாத் முழு உண்மையை சொல்லிட்டானா? கீர்த்தி தான் அவனை கொல்ல அனுப்பினதுன்னு அவன் கொடுத்த வாக்குமூலம் நம்புற மாதிரி இருக்கா? மரண வாக்குமூலம் எப்பவுமே பொய்யா இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? சோம்நாத் இறந்துட்டான். சோம்நாத் எப்ப கண்ணு முடிப்பான்னு நானும் ஏசிபி சாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சக்தி. அப்போ நான் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன். சோம்நாத்தை காப்பாற்ற முடியல. கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மதன். ஷரத்தை கொல்ல ஷரத்தோட தங்கச்சி ஆள் அனுப்பிச்சிருக்கா. இது மன்னிக்க முடியாத குற்றம். இப்ப என்ன பண்றது மேடம்? எனக்கு ஷரத்தோட உயிர் முக்கியம். அவரை கொல்ல நினைச்சது யாரா இருந்தாலும் அவனை சட்டத்தின் கையில ஒப்படைச்சு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும். சொந்த தங்கச்சியை அண்ணனை கொல்ல நினைச்சிருக்கா. அப்படி என்ன விரோதம் கீர்த்திக்கு? கீர்த்தி மேலயும் ராஜ் ரேஷ்மா மேலயும் சரத் ரொம்ப பாசமா தானே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது சரத்தை கொல்றதுக்கு கீர்த்தி எதுக்காக சோம்நாத் அனுப்பிச்சிருக்காங்க? கீர்த்திக்கு கொலவெறி இருந்திருக்கு. ஆனா அதுக்கு சோம்நாத் எப்படி உடன்பட்டான்? கீர்த்தியோட கைக்குலியா மாறதுக்கு காரணம் எதுவா இருக்கும்? கீர்த்திக்கு ஷரத்தை கொல்றதுக்கு என்ன மோட்டிவேஷன் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஷரத் கீர்த்திய முழு மனசா தங்கச்சியா ஏத்துக்கிட்ட அளவுக்கு கீர்த்தி அவரை அண்ணனா ஏத்துக்கல. சின்ன வயசுல இருந்து பழி வாங்குற உணர்ச்சியும் வர்மத்தையும் மனசுக்குள்ள வளர்த்துட்டே வந்திருக்கா. இது ஷரத் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவரை கொல்ல நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு எதிரிதான். கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் பார்க்காம கீர்த்தி மேல நடவடிக்கை எடுத்துதான் ஆனோம். என்ன சக்தி யோசிக்கிற? சரத் கிட்ட இந்த உண்மையை சொன்னா நம்புவாரா நம்ப மாட்டாரான்னு யோசிக்கிறியா? யாரு நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி கீர்த்தியை உடனே அரெஸ்ட் பண்ணோம். வாங்க. இது பாரு, இது ஓகே உனக்கு? ஓகே. இத வாங்கிடலாமா? ஷரத், சக்தி, கீர்த்தி எங்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா கீர்த்தி இருக்கு? எங்க? மாடியில தான் இருக்கா. சக்தி, என்னாச்சு? சக்தி, என்ன சக்தி? ஏன் இப்படி? சக்தி, என்ன நீ? வா. அண்ணி, எங்க கூட்டிட்டு போறீங்க? அண்ணி, சொல்லுங்க நீ. அண்ணி, என்ன ஆச்சு? பாத்து. என்ன சக்தி? எதுக்கு கீர்த்தி இப்படி இழுத்துட்டு வந்து என் முன்னால நிறுத்துற? இப்போ உங்க முன்னாடி நிறுத்துறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல நிறுத்த போறேன். அண்ணி, என்ன சொல்றீங்க அண்ணி? என்ன எதுக்கு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த போறீங்க? ஷரத்தை கொல்ல முயற்சி பண்ணதுக்காக. அண்ணி, விளையாடாதீங்க அண்ணி. யார் பேச்சு கேட்டு என் மேல இப்படி பழிய போடுறீங்க? கீர்த்தி, ரிலாக்ஸ். நீ டென்ஷன் ஆகாத. சக்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் இவன் மேல இப்படி பழி போடுற? நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சோம்நாத் எல்லா உண்மையும் வாக்கு மூலமா சொல்லிட்டான். கல்யாண மண்டபத்துல உங்களை கொல்ல சோம்நாத்தை ஏற்பாடு செஞ்சதே கீர்த்தி தான்.
அது ஏசிபி பாண்டியன் கிட்டயும் மதன் கிட்டயும் மரண வாக்கு மூலமா கொடுத்துட்டு இறந்துட்டான். சபாஷ் அண்ணே, சபாஷ். உங்க சாயம் வெளுத்து போச்சு. எத்தனை நாளா எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீங்க காத்துட்டு இருந்தீங்க. அன்னைக்கு இப்படிதான் சுதாகர் சொன்னதை நம்பி எங்க அக்காவை பத்தி தப்பா அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணன் தங்கச்சி உறவையே பிரிக்க பாத்தீங்க. கடைசியா அண்ணன் அக்காவை புரிஞ்சுக்கிட்டு அக்கா கிட்டே மன்னிப்பு கேட்டாரு. இப்ப மறுபடியும் அக்கா மேலேயே சந்தேகப்படுறீங்க. கொலப்பழி போட்டு அண்ணனை தூண்டி விடுறீங்களா? இத பாருங்க, உங்க வாத திறமையும் கற்பனையையும் கோர்ட்ல காட்டுங்க, குடும்பத்துக்குள்ள காட்டாதீங்க. போதும் நிறுத்தராஜ். உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவர் என் புருஷன். அவரோட உயிரை பறிக்க நினைச்சு யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அண்ணி, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் எப்படி என்னோட அண்ணனையே கொல்லணும்னு நினைப்பேன்? ஒரு மோசமான எதிரி கூட இப்படி ஒரு அபாண்டமான பழியை என் மேல சுமத்த மாட்டான். ஆனா எங்க குடும்பத்தை வாழ வைக்க வந்த மருமக நீங்க இப்படி ஒரு கேவலமான குற்றச்சாட்டை சொல்றீங்க. சொந்த அண்ணனையே கொல்றதுக்கு நான் ஆள் வச்சனா? நல்லா இருக்கு அண்ணி உங்க கதை. போதும் போதும் உன் நடிப்பு. இனிமேலும் இந்த மாதிரிலாம் நடிச்சு என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. இத்தனை வருஷமா கூடிய இருந்து உறவாடி கெடுக்க நினைச்சிருக்கேன். எங்க அக்கா உறவாடி கெடுக்க நினைக்கல. எங்க அண்ணனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை கெடுக்கதான் நீங்க வந்திருக்கீங்க. அண்ணே, என்னன்னு அக்கா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து பேசாம அக்யூஸ்ட் கிட்ட பேசுற மாதிரி அண்ணி பேசுறாங்க. நீங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணே, இன்னும் எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறீங்க எங்களை அவமானப்படுத்துறதுக்கு? நான் உன்னை அவமானப்படுத்தல. சக்தி, வாட் இஸ் திஸ் சக்தி? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க எனக்கு உயிரோட இருக்கணும். இந்த மாங்கல்யம் என் கழுத்துல நினைச்சு நிக்கணும். இந்த கீர்த்தி உங்களை கொல்ல நினைச்சது உண்மை. அதுக்காக சோம்நாத்தை ஏற்பாடு செஞ்சது உண்மை. Stop it, Sakti. This is getting too much. I won't believe all this rubbish. Please. You have to believe me. You have to believe your wife. இதோ நிக்கிறாரே ஏசிபி பாண்டியனும் டாக்டர் மதனும். இவங்க கிட்ட கேளுங்க, உண்மை என்னன்னு தெரியும். ஆமா சார், சக்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். சோம்நாத்தை நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்மணிக்க வச்சேன். ஏசிபி சார் கூட பக்கத்துல தான் இருந்தாரு. வாக்குமூலமும் கேட்டாரு. அப்போ உங்களுக்கு கொல்ல கீர்த்தி தான் ஏற்பாடு பண்ணாங்கன்னு அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். ஆமா, கீர்த்தி மேடம் தான் ஷரத்தை ஷூட் பண்ண சொன்னதா சோம்நாத் மரண வாக்கு மூலமா சொல்லிட்டான். இத நான் நம்ப மாட்டேன். பொய் சொல்றீங்க. பொய் இல்ல, சோம்நாத் கண் முழிச்சு சரியா 10 மணிக்கு வாக்குமூலம் கொடுத்தான். இந்த வாக்குமூலம் பொய்யானது. கீர்த்தி, போதும். இதுக்கு மேல நீ ஒண்ணும் பேசாத. ஒரு போலீஸ் ஆபீசரும் டாக்டரும் ஆதாரத்தோட சொல்ற விஷயத்த நீ போய் என்ன ஆர்கியூ பண்ணாத. அண்ணி, டாக்டர் மதனும் ஏசிபி பாண்டியனும் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க. சரியா 10 மணிக்கு சோம்நாத் வாக்குமூலம் கொடுத்ததா இவங்க சொன்னாங்களே, அது பொய். ஏன்னா அந்த சோம்நாத் இறந்தது 9 மணிக்குன்னு ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ல பதிவாயிருக்கு. அதை என் வாட்ஸ்அப்புக்கும் ஹாஸ்பிட்டல் சார்பா அனுப்பியிருக்காங்க. இதுல இருக்கு பாருங்க. பாருங்க நீ. இது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் சோம்நாத் இறந்தது 9 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காரு. அதுக்கு எல்லாரும் அக்யூஸ்ட் செத்து ஒழிஞ்சான், அவனுக்கு தெய்வமே தண்டனை கொடுத்துருச்சுன்னு எக்கச்சக்கமா கமெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. அதையும் பாக்குறீங்களா? பாருங்க. அண்ணா, நீயும் பாருங்க. நோ, இத நாங்க நம்ப மாட்டோம். எங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு எங்க கண்ணு முன்னாடி தான் சோம்நாத் இறந்தான். இதுல ஏதோ சதி இருக்கு. என்ன நீ பேசுறீங்க? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே அத வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. இதையும் நம்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணே, அண்ணி என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறாங்க, நீயும் பாத்துட்டு தானே இருக்க. இந்த மதனுக்கும் ஏசிபி பாண்டியனுக்கும் என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. ராதா கேஸ் விஷயத்துல நான் மதனை சந்தேகப்பட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு என் மேல இப்ப பழி போடுறாங்கன்னு. இந்த ஏசிபி பாண்டியனோட ப்ரமோஷனுக்கு நான் தடை போட்டேன்.
அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என் மேல பழி போடுறாரு. இது பார் சக்தி, என் தங்கச்சி மேல அபாண்டமா பழி போடுறத நிறுத்திக்க. உனக்கு எப்படி இவங்கள நல்லா தெரியுமோ அதை விட என் தங்கச்சிய எனக்கு நல்லா தெரியும். இவ போய் சொல்லவே மாட்டான். ப்ளீஸ், கேப்பார் பேச்செல்லாம் கேட்டு தயவு செஞ்சு என் தங்கச்சி மேல பழிய போடாது. சக்தி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. என் தங்கச்சியா நீயான்னு கேட்டா நான் என் தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாது ப்ளீஸ். சோம்நாத் கண் முழிச்சு சரியா 10 மணிக்கு வாக்குமூலம் கொடுத்தான். சோம்நாத் இறந்தது 9 மணிக்குன்னு ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ல பதிவாயிருக்கு. இது பார் சக்தி, என் தங்கச்சி மேல அபாண்டமா பழிய போடுறத நிறுத்திக்க. உனக்கு எப்படி இவங்கள நல்லா தெரியுமோ அதை விட என் தங்கச்சிய எனக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சியா நீயான்னு கேட்டா நான் என் தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். அண்ணி, டீ சாப்பிடுங்க அண்ணி. உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். பாக்குறதுக்கு நீங்க தலைவலியில அவஸ்தைப்படுற மாதிரி தெரிஞ்சது. அதனால நானே டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். டீ மட்டும் இல்ல அண்ணி, கூடவே தலைவலி மாத்திரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டுக்கோங்க, ரிலீஃப் ஆயிடும். என்னங்க நீ அப்படி பாக்குறீங்க? அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டாரே, அத நினைச்சு அப்செட் ஆயிட்டீங்களா? இருந்தாலும் நீங்க என்ன பத்தி என் அண்ணன் கிட்ட இப்படி ஒரு அபாண்டமான பழிய சொல்லி இருக்கவே கூடாது. சரி, போனது போகட்டும். என் அண்ணன் குணம் தெரியாம சொல்லிட்டீங்க. இனிமே இந்த மாதிரி என் அண்ணன் கிட்ட என்ன பத்தி எதுவும் புகார் சொல்லிடாதீங்க. அதாவது போட்டு கொடுக்காதீங்கங்கிற. இல்லன்னா இந்த மாதிரி வாங்கிதான் கட்டிக்கணும். நிறுத்து. என்ன நக்கல் பண்றியா? உன் அப்பாவின் நடிப்புலாம் என்கிட்ட செல்லாது. செஞ்ச தப்பெல்லாம் சாமானியமா மறைச்சதுனால நீ தப்பே செய்யலன்னு ஆயிடாது. நீ செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனை கிடைச்சே தீரும். என்ன நீ சொல்றீங்க? நான் தப்பு பண்ணனா? இத பாரு, உன் நாடகத்தை உங்க அண்ணன் நம்புவார், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ உங்க அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. அந்த திசை திருப்பி பொய்யா ரெக்கார்ட் பண்ணி ஷரத்தை நம்ப வச்சிருக்க. எல்லாரையும் எல்லா நேரத்திலயும் ஏமாத்த முடியாது. அண்ணி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அண்ணி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணி. நான் அப்பாவி அண்ணி. நீ அப்பாவி இல்ல, பாவி. சோறு போட்டு வளர்த்த உங்க அண்ணனை கொலை செய்ய முயற்சி பண்ண ஒரு துரோகி. அண்ணி, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாதீங்க அண்ணி. சத்தியமா என் அண்ணனை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணல அண்ணி. என்ன நம்புங்க அண்ணி. மதனும் ஏசிபி பாண்டியனும் உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. நீங்களும் அவங்கள நம்பி ஏமாந்துட்டீங்க. இத பாரு, நீ என்ன பூசி மொழிகினாலும் உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். நீ செய்யற அட்டகாசம் எல்லாத்தையும் உங்க அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்துவேன். அப்போ உங்க அண்ணனே உனக்கு எதிராக போலீஸ்ல புகார் கொடுப்பாரு. நீ ஜெயிலுக்கு போக நான் போறேன்.
ஐயோ அண்ணி, கற்பனை பண்ணி உங்களுக்கு மூளை சூடாயிருச்சு. இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியமே புடிச்சிரும். அதனாலதான் உங்களுக்கு நான் டீ எடுத்துட்டு வந்தேன். நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? உன்னோட பொய்யான முகமுடிய கிழிச்சு எரிஞ்சிட்டு தான் போவேன். அடுத்து உனக்கு கைவலங்கு தயாரா இருக்கு. ஜாகிரதை. போ போ, உன்னையும் சரத்தையும் பிரிச்சு உன்னை ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாரு. நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்க